ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த வீடியோக்களிலே பரிசுத்த வேதாகமத்தின் ஆரம்பத்தை குறித்தும் பரிசுத்த வேதாகமம் இந்த பூலோகத்திலே எப்படி கடவுளால் பாதுகாக்கப்பட்டு மனுஷருடைய கைகளிலே இன்றைக்கும் இருக்கிறது என்பதை குறித்து படித்து வந்தோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தின் முன்னுரை, அதாவது முன்னுரையை முடிக்க ஆசைப்படுகிறேன். காரணம், வருகிற காணொலியிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமம் மிகவும் பூலோகத்திலே ஒரு விசேஷித்தமான புஸ்தகம். எதற்காக இந்த பரிசுத்த வேதாகமம் முக்கியமான ஒரு புஸ்தகம்? அதாவது மனிதனுடைய ரட்சிப்புக்காக இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு முக்கியமானதாக காணப்படுகிறது. அதாவது பூலோகத்திலே எத்தனையோ பூக்கள் இருக்கிறது. பெண்கள் பல பூக்களை விரும்புகிறார்கள். மனுஷர்கள் பல பூக்களால் அலங்காரம் செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் முக்கியமான பூ இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு இல்லாவிட்டால் இந்த பூலோகத்துல மனுஷன் பிறந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போய்விடுகிறான். இந்த ரட்சிப்பை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்பு என்று வாசிக்கிறோம். கடைசி காலத்திலே. அப்படி என்றால் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலே ரட்சிப்பு என்ன இருந்தது? ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் என்ன ரட்சிப்பு இருந்தது என்ற ஒரு கேள்வி மனதிற்கு வருகிறது. இன்றைக்கு அநேக பெந்தகோஸ்த சகோதரர்கள் ஒருவர் சந்திக்கும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை, பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி என்றால் என்ன? அவர்களுக்கு ரட்சிப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமானதாக காணப்படுகிறது. அது எல்லாருக்குமே ஒரு முக்கியமானதுதான். பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த ரட்சிப்பு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல மனுஷனை ரட்சிப்பதற்காகவே தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை ஊற்றி கொடுத்தார். மாத்திரமல்ல, ரட்சித்த மக்களை மறுபடியுமாக பரலோகத்திற்கு கொண்டு செல்லத்தக்கதாக அவர் வரப்போகிறார் என்பதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தியைத்தான் இந்த விவிலிய விஞ்ஞானத்தின் மூலமாக உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். பேதுரு அப்போஸ்தலன் எழுதும் பொழுது கடைசி காலத்துல வெளிப்பட்ட ரட்சிப்பை குறித்து அவர் எழுதுகிறார். அப்படி என்றால் நாம் பிறப்பதற்கு முன்பே அல்லது பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு ரட்சிப்பின் திட்டம் வித்தியாசமாக காணப்பட்டதா? அதை குறித்து நாம் தெளிவாக ஆராய வேண்டும். காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த மக்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? எபிரேயர் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் சிந்த வேண்டும். ரத்தம் சிந்தினால்தான் பாவ மன்னிப்பு. அப்படி என்றால் அவர்களுக்கு எப்படி ரட்சிப்பு அளிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கடைசி நாட்களிலே ஆசைப்படுகிறார். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயரே தெரியாது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ரட்சிப்பு என்பதை நாம் பிரசங்கிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு எப்படி ரட்சிப்பு? அப்படி யோசிக்கும் பொழுது இந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது?
இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 3 ரட்சிப்பின் திட்டங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் வாழ்ந்த மக்கள், அவர்களுக்கு எப்படி ரட்சிப்பின் திட்டம் இருந்தது, இயேசு கிறிஸ்துவிலிருந்து அதற்கப்புறமாக 1844 வரைக்கும் அவர்களுக்கு எப்படி ரட்சிப்பு இருந்தது, 1844க்கு பிறகு நமக்கு ஆண்டவர் வருகை பரியந்தம் நமக்கு எப்படி ரட்சிப்பு இருக்கிறது, இதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அதாவது ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே அவர்களுக்கு என்ன செய்கிறார், பலி முறையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே முதலாக பலி செலுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அங்க என்ன வாசிக்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அதாவது இந்த தீர்க்க தரிசனமானது பரிசுத்த வேதாகமத்திலே அநேகர் முதல் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் இதை 2வது தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறேன். அந்த முதல் தீர்க்க தரிசனம் என்ன என்பதை அடுத்த காணொளியிலே பார்ப்போம். ஆகவே இந்த முதல் தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்து அவர் சொன்ன காரியம் என்ன, நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பூலோகத்திலே பலியாக போகிறேன், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்படி என்றால் சபைக்கும், கர்த்தருடைய சபைக்கும் சாத்தானுக்கும் என்ன உண்டு, பகை. அவர் உன் தலையை நசுக்குவார். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அவர் மேசியாவாக வருவார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்படி என்றால் என்ன, சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவான். அப்படி என்றால் ஆண்டவர் செய்த மகா பெரிய தியாகம் என்ன, நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை ஊற்றி கொடுப்பதே அவருடைய மகா பெரும் அன்பு என்பதை தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு சொன்னார். மாத்திரமல்ல, அங்கே என்ன பார்க்கிறோம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுடைய நிர்வாணத்தை மூடினார் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தோல் உடை எங்கிருந்து வந்தது? முதலாக அவர் என்ன செய்கிறார், அந்த ஆட்டை பலி செலுத்தி அந்த தோல் உடையை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அணிகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அங்குதான் அந்த பலிமுறை ஆரம்பிக்கிறது. அந்த பலிமுறை என்ன செய்கிறது, அப்படியே தொடர்ந்து வருகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவருக்கு ஆடு வெட்டி பலி செலுத்துகிறார்கள். அதற்கப்புறம் மோசேயின் காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்திலே ஆடு வெட்டி பலி செலுத்துவதை குறித்தும், இன்னும் ஒவ்வொரு பாவத்திற்கும் எப்படி பலி செலுத்துவது என்பதை குறித்தும் அவர் தெளிவாக அங்கு அவருக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் அதை குறித்து சொல்லும் பொழுது அவைகளெல்லாம் மோசேயின் சட்டங்கள் என்று சொல்லுவார்கள். மோசே இடத்திலிருந்து எந்த சட்டமும் வரவில்லை, அவைகளெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்த சட்டங்கள். அப்படி என்றால் என்ன, ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் அவன் என்ன செய்ய வேண்டும், ஒரு வயதான ஆட்டுக்கடாவை அவன் என்ன செய்ய வேண்டும், பழுதில்லாமல் அதனுடைய தொண்டையை அறுத்து ரத்தத்தை சிந்தி அதை கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்ய வேண்டும், பலி செலுத்த வேண்டும். இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், ஆசரிப்பு கூடார ஒழுங்குமுறையிலே பார்க்கிறோம். அப்படி என்றால் முதலாவது ரட்சிப்பின் திட்டம் என்ன பார்க்கிறோம், இவர்கள் ஆடு வெட்டி பலி செலுத்த வேண்டும். இதுதான் முதலாவது ரட்சிப்பின் திட்டம். இது எவ்வளவு காலம் வரை இருந்தது? பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது மேசியா என்ன செய்யப்படுவார், சங்கரிக்கப்படுவார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்றால் அது எதுவரைக்கும் அந்த காலம் இருந்தது என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வந்து பிறந்து அவர் வளர்ந்து
தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுக்கும் வரைக்கும் இந்த முதலாவது ரட்சிப்பின் திட்டம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது அங்கே என்ன நடந்தது? ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே ஆசாரியன் அந்த ஆடை பலி செலுத்தத்தக்கதாக இருக்கும் பொழுது அந்த ஆடு ஓடி போகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது? தேவாலயத்தின் திரைசீலை மேலிருந்து கீழாக என்ன செய்கிறது? கிழிந்து போகிறது. அது அந்த முதலாவது ரட்சிப்பின் திட்டத்தின் முடிவாக காணப்படுகிறது. ரத்தம் சிந்த வேண்டும், ஆடு வெட்டி பலி செலுத்த வேண்டும். அதுதான் 4000 வருடங்கள் காணப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இன்னும் இரண்டாவது ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து வருகிற வீடியோவில் பார்ப்போம். அதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய காணொலியை பார்த்ததற்காக நான் நன்றியை சொல்லிக்கொண்டு, நீங்கள் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய சத்தியத்தை அடுத்த காணொலியிலே பார்ப்போம். ஆமென்.